ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்கிர பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் 29 ஜூன் 2025 பிற்பகல் தோராயமா 1:56 ரிஷப ராசியில பயிற்சி ஆகிறார். அப்படி ரிஷப ராசியில பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 26 வரைக்கும் ரிஷப ராசியிலேயே இருந்து நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போறாருங்க. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க, சுக்கிர பகவான் லார்ட் ஆஃப் 7 and 12, அதாவது 7ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திர ஸ்தானாதிபதியும் அவன் தான், அதே மாதிரி அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அதிபன் அவன் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இப்ப 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான். கலத்திர ஸ்தானத்துக்கு விருச்சிகத்துல சுக்கிரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னா ஒரு விதத்துல பிளஸ் ஒரு விதத்துல மைனஸ். அது எப்படி அப்படின்னா, இப்ப விருச்சிக ராசி அன்பர்கள் லவ் பண்ணலாம் அப்படின்னு தடுமாற்றத்துல இருக்க ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளை நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லவ் பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகும். ஆல்ரெடி ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணுங்க எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, திருப்பி அந்த பொண்ணு என்கிட்ட சேருமான்னு பாத்துட்டு இருக்கேன். சான்ஸ் நிறைய இருக்கு. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, எங்க ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் நிறைய போயிட்டு இருக்கு. அதுல மன மாற்றங்கள்ன்றது வரும். இந்த ஒரு மாசம் ஸ்மூத்தா போகும். அடுத்த மாசம் எப்படிங்க, அதுக்கு அடுத்த மாசம் எப்படிங்க, அது சொல்ல முடியாது. இந்த ஒரு மாசம் நல்லா இருக்கும். அப்ப லவ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மேரேஜ் லைஃப்ல நானும் எங்க ஒய்ஃபோ நானும் எங்க ஹஸ்பண்டும் ஒரு விதமான குழப்பத்திலே போகுது. அதுல கொஞ்சம் குழப்பத்துல கொஞ்சம் தெளிவு அப்படின்றது வரும். ரொம்ப குட்டையை போட்டு குழப்பிக்காம ஓகேங்க பரவாயில்ல, ஏதோ அவரும் விட்டு கொடுக்குறேன் நானும் விட்டு கொடுக்குறேன் ஓடுது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் என்னங்க அப்படின்னா, பொதுவா பாருங்க, நம்ம உடம்புல சுக்கிரனோட ஆதிக்கம் எது அப்படின்னா அடிவயிறு பிறப்புறுப்பு. அப்ப விருச்சிகம் ஒரு சிலர், எல்லாருக்கும் இல்ல 10,000த்துல ஒரு பேர், நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. புதுசா ஒரு பர்சனோட ரிலேஷன்ஷிப், புதுசா ஒரு லேடியோட ஃப்ரெண்ட்ஷிப் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. லேடியா இருக்கீங்கன்னா ஆப்போசிட் சென்டர் ஜென்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இதனால பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரத்துக்குமான வாய்ப்பு உண்டு. இதுதான் அந்த பிளஸும் உண்டு மைனஸும் உண்டு அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் மேல டிராவல் பண்ணும்போது டிராவலிங்ல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம்ன்றது தேவை. இதுதான் லைட் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகம் என்னங்க, நாங்க ஆல்ரெடி அஷ்டமத்து குருல இருக்கோம், நாங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். அஷ்டமத்து குரு கஷ்டம்னு யாருங்க சொன்னா? பொதுவா அஷ்டமத்து குருல ஒரு வருஷம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 4 மாசம் ஓகேவா இருக்கும், 2 மாசம் பிலோ ஆவரேஜ் இருக்கும், ஒரு மாசம் அப்படியே அப்படியே நெகட்டிவ் நோக்கி போகும். சிம்பிள், அவ்வளவுதான். மொத்தமா விழுந்துட மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கும் மேல பரிகாரம் அப்படின்னு நிறைய இருக்குதானுங்க செய்து. உங்களுக்கு சனி நிறைய நல்லது செய்ய போறாங்க. சனி பாருங்க, பஞ்சம சனியா இருந்து உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்குறதுக்கு ரெடியா இருக்கான். சனி நல்லது செய்யறான் அப்படின்னும் போது யாராலையும் தடுக்க முடியாது. சனி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யாராலையும் கெடுக்கவும் முடியாது. புரியுதுங்களா? அதனால கவலைப்படாதீங்க. குரு அப்படின்னாலே இப்ப இந்த கும்பகோணம் பக்கத்துல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா குருவுக்கு பரிகாரம் அப்படின்னு இருக்குங்க. ஆலங்குடி ஒரு முறை போயிட்டு ஈசனை தரிசனம் பண்ணிட்டு குருபவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். இல்லங்க நாங்க சென்னை பக்கத்துல இருக்கோம் அப்படின்னா, இந்த சென்னை பக்கம் இந்த காஞ்சிபுரம் இந்த நியர்பை இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பின்னாடி திருவள்ளிதாயம் அப்படின்ற ஒரு ஊருக்கு அங்க போயிட்டு நம்ம ஈசனை தரிசனம் பண்ணிட்டு குரு பகவானை பார்த்துட்டு வரோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும். இது ஒரு சிறந்த பரிகாரமா அமையும் உங்களுக்கு குருவுக்கு. அதுக்கும் மேல விருச்சிகம் எப்பயுமே முருகனோட காலை கெட்டிமா புடிச்சுங்க. சிக்கனை பற்றினேன் அப்படின்ற மாதிரி மொத்தமா கெட்டியா முருகனை புடிச்சுக்கோங்க. முருகனை புடிச்சுட்டே இருக்கீங்கன்னு போது விருச்சிகத்துக்கு எல்லா பிளஸும் நடந்துருங்க, எல்லா பிளஸும் நடந்துரும், கவலையே வேண்டாம். அதுக்கும் மேல வேற ஏதாவது இந்த சுக்கிரனுக்குன்னு ஸ்பெசிபிக்கா பரிகாரம் இருக்காமா அப்படின்னு கேட்டா இருக்கு. அது என்ன அப்படின்னா, வீட்டு பக்கத்துல கோயில் இருக்கு, கோயில்ல பசுமடம் இருக்கு அப்படின்னாலும் சரி, வீட்டு பக்கத்துல பால் வியாபாரம் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னாலும் சரி, சிவப்பு நிற பசுக்கள் இருக்கு அப்படின்னா இந்த லைட் ப்ரௌன் சிவப்பு நிற பசுக்களுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கறது மூலியமா சுக்கிரன் முழுசும் பிரீத்தி ஆவாரு. அப்ப சுக்கிரனால வரக்கூடிய அந்த லைட் மைனஸ் அப்படின்றது வராமையே போயிடும். சிவப்பு நிற பசுக்களுக்கு என்னம்மா உணவு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம பாருங்க பழங்கள் கொடுக்கலாம், அதுக்கு மேல காய்கறிகள் கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுக்கலாம், இல்லைன்னா வாழைப்பழம் ஒரு சீப்பு கொடுங்க, நிறைய நல்லது நடக்கும். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9994366666. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ, வாழ்த்துக்கள்.